மதுரை மாவட்டம் குருவித்துறை கிராமத்தில் நிகழ்ந்த மோதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை தேசிய ஆதி திராவிட ஆணையத்தின் உதவி இயக்குநர் மற்றும் விசாரணை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். கடந்த 17ஆம் தேதி பொங்கல் விழாவின் போது குருவித்துறை கிராமத்தில் இரு பிரிவினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் சுமார் 15 வீடுகள் சேதப்படுத்தப்பட்டன. இந்த மோதலில் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 60 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 28 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மோதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை தேசிய ஆதி திராவிட ஆணையத்தின் உதவி இயக்குநர் மற்றும் விசாரணை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய ஆதி திராவிட ஆணையத்தின் உதவி இயக்குநர் ராமசாமி தெரிவித்தார். இது மிகவும் கண்டிக்கத்தடிய வன்கொடுமைன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்ததுனால இதை பார்த்து அதனுடைய என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்ததுக்காக வந்து யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வன்கொடுமை சட்டத்தில் கிடைக்க வேண்டிய அத்தனை இழப்பீட்டுத் தொகையும் அவர்களுக்கு கிடைக்கும்.